ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பச்சரிசி போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். லைட்டான காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன், கலரும் கொடுக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கணும் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தயிர் பிடிக்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை காய வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக போட்டு சின்ன சைஸாக போட்டு வச்சுக்கோங்க. பொரிச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.